யாக்கோப்பு 2வது அதிகாரம் 21-26 வரை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ அல்லேலூயா. கிரியைன்னு ஒண்ணு இருக்கு, விசுவாசம் ஒண்ணு இருக்கு. அப்ப ரெண்டையும் நம்ம பார்க்கணுமே. விசுவாசம் ஒண்ணு இருக்கு, கிரிய. இப்ப கிரியனா என்ன? விசுவாசம்னா நம்பிக்கை, எல்லாம் தெரியும். விசுவாசம்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். கிரியைங்கிற மறந்து, கிரியைங்கிறத இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். கிரியை என்னது? கிரியைன்னா என்னன்னா, நீங்களே சொல்லுங்க, கிரியைன்னா என்ன? நடைமுறைக்கு கொண்டு வருதல். நடைமுறைக்கு பேசலாம், ஒண்ணு தப்பு இல்லை. கேள்வி கேட்கும் நீங்க பேசலாம். நடைமுறைக்கு கொண்டு வருதல். நடைமுறைக்கு என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்கு, அத நடைமுறைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல. இததான் நான் கண்டுபிடிச்சேன். நானே தாமதமா கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லையா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? விசுவாசம்லாம் இருக்கு, அத நடைமுறைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் அப்படிங்கிறோம். உள்ளத்துல செய்வாரா அப்படின்னு அவிசுவாசமும் இருக்கு. இந்த அவிசுவாசம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த கிரியைப்ப. அவிசுவாசங்கிற அந்த செயல்படாம வைக்கிறதுக்கு கிரிய. இல்லையா? ஆண்டவர் பாருங்க, அது கிரியை எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. அப்படியே எல்லாரையும் பந்தியில உட்கார வைக்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த கிரியை கொண்டாடுறாரு பாருங்க. அப்பங்கள் எத்தனை இருக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 5 மீன், 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்டவருடைய விசுவாசம் இருக்கு, கிரியையும் அங்க இருக்கு. கிரியை எப்படி பாக்குறேன்னா, அவர்களை 50 பேரா பந்தியா அமர செய்றாரு. கிரிய ஃபர்ஸ்ட் கிரிய அமர செய்றாரு. அவங்க அமர்ந்துட்டாங்க. இப்ப கிரியை மறுபடியும் அப்படியே அந்த கூட என்ன செய்றாரு, மேல உயர்த்தி, பிதாவே நான் எப்பொழுதும் விசுவாசிக்கிறேன், நீ என்னோட இருக்கிறீங்க, ஆனா சுத்தி இருக்க ஜனங்கள் பார்க்கும்படி அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. பண்ணணும்னு கூட நிறைய அப்பம் வந்துடுது. இல்லையா? கிரியை கிடைச்ச பலன் இப்ப இதுதான் நம்மகிட்ட இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எவ்வளவு ஒரு வெளிச்சத்தை காலை வேளையில ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் கரெக்டா பேசுறாரு. எப்ப நீ எல்லாம் விசுவாசிக்கிறல உண்மைதான், ஆனா உங்களோட கிரியை இல்லையே. நம்ம எத்தனையோ கிரியைகளை பத்தி எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கோம், அதை பேசியிருக்கோம். கிரியைன்னா என்ன எல்லாம் தெரியும், ஆனா இது எனக்கு இப்ப புதுசா இருக்கு. கிரியை அப்படின்னா அந்த விசுவாசத்தை நடைமுறைக்கு நம்மளே கொண்டு வர்றது. இயேசு செஞ்சிருக்காரு. இயேசு என்ன பண்ணிருக்காரு? செஞ்சிருக்கிறாரு. அப்பா வர்றதுக்கு முன்னாடி அமர வச்சவர். அல்லேலூயா, அதானே உண்மை. அப்பா வர்றதுக்கு முன்னாடி பந்தியா உட்கார வச்சிட்டாரு. 2 மீனையும் 5 அப்பத்தை எடுத்து அப்படியே ஜெபம் பண்றாரு. அது நிறைய வந்துருச்சு. இப்ப மக்கள்லாம் சாப்பிடுறாங்க. ஆமென். இது இந்த காலை வேளையில இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிரும். அப்ப கிரியை செய்யணும். ஒருவனும் கிரியை செய்ய முடியாது, ராக்காலம் வரும். ஒருவனுமே கிரியை செய்ய முடியாது, ராக்காலம் வந்துருது. ராக்காலத்துக்கு தப்பணும். அல்லேலூயா. ராக்காலம்னா இருள் நிறைந்த காலம். இருள் நிறைந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருள் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிரியை செய்யறவங்களா இருக்கணும். இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசத்தை இருக்கு. தொடர்ந்து படிங்க யாக்கோபுல. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியையினாலதான் விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் அப்படியே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன எண்ணப்பட்டுச்சு? நீதி எண்ணப்பட்டுச்சு என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. நல்ல கவனிங்க. விசுவாசிச்சு கிரியை செய்றவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டா. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியையினாலையும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப கிரியையினாலதான் என்ன செய்யறோம்? நீதிமானா மாறுகிறோம். கிரியையினாலதான் நீதிமானா மாறுகிறோம்.
வாசிங்க. ஏற்றுக்கொண்டு ஆ, வேறு வழியா அனுப்பிவிட்ட போது வேறு வழியா அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். கிரியையினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டா. அப்படியே ஆவியில்லாத சரீரம் நல்ல கவனிங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம். எனக்கு ரொம்ப டச் பண்ண இந்த வசனம் தான். அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம். நம்ம எல்லாம் இப்ப வந்திருக்கிறோம். ஆத்துமா உயிரோட இல்லைன்னா செத்து தானே அர்த்தம். அல்லேலூயா. இவ்வாறு கர்த்தர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருந்தா அந்த விசுவாசத்தை கொண்டு விசுவாச முயற்சி கிரிய விசுவாச முயற்சி என்னது? கிரியையில காண்பிக்கணும். நான் போறேன் பாஸ்டர், வாழ போறேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி வார்த்தை செயல்பாடு மைண்ட்ல கூட சாத்தான் சொல்லுவான், அவன் கதை முடிஞ்சிருச்சு. இல்ல, ஆண்டவரை மேல பால வைப்பார். மைண்ட்ல போராடுறதுதான் பெரிய பிரச்சனை. ஆத்துமால போராடுறதுதான் ரொம்ப. அதுதான் தனியா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது மனுஷன் தனிமையா இருப்பது அப்படிங்கிறது கல்யாணத்துல மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்போது நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படின்னா கூடவே இருப்பார் அவர். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, நீங்க தனியா இருக்கிற, எனக்கு ஆறு இல்லை தேட்டுறதுக்கு, என் பிரச்சனை பகிர்ந்து போற ஆள் இல்லை, நான் யார்கிட்ட என் பிரச்சனை சொல்லுவேன், யார்கிட்டயா சொன்னா தான் நிம்மதியா இருக்கு, எல்லாமே மாமிசம். இது எல்லாமே உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இருக்கிறவங்க அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் தான் ஆலோசனை கர்த்தர், பலன் தருகிறவர், துணையாளர், தேற்றவாளர். இப்படி உள்ள இருந்து ஒரு திசை காட்டி போல ஆண்டவர் செய்யறாரு. திசை காட்டி போல உங்களுக்குள்ள வரணும் அவரு. இல்லைன்னா நீங்க உடஞ்சி போயிருவீங்க. திசை காட்டி போல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்து அந்த விசுவாசத்தை முயற்சி கிரியை மூலமா அவர் செய்ய வைப்பார். அதுக்கு பேரு தான் பலன். அதுக்கு பேரு தான் ஜீவன் உள்ள ஆத்மா, ஜீவாத்மா. அதுக்கு பேரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது இல்லாதனால நம்ம அடிக்கடி என்ன செஞ்சிடறோம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா உச்சாம இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு சேர்ந்தா சாட்சி கேட்கறோம், சங்கீதத்தை பார்க்கறோம், நல்ல சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு போனோடனே உங்களுக்குள்ளே தேற்றவாளன் விசுவாச முயற்சி நீங்க செய்யணும். அல்லேலூயா.